உங்களுக்கே தெரியும், ஆந்திரா இப்பதான் ஒரு ஸ்டேட்டா பிரிஞ்சு அங்க நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்கு தேவை இருக்கு. இன்னொன்னு கூட்டணியில இருக்காங்க. நீங்க கேட்கிற கேள்வியை நான் அப்படி கேட்கிறேன். அகிலேஷ் யாதவ் முந்தா நாள் என்ன பேசுறாரு? பாஜக கூட்டணி ஆட்சி நிக்காது, இதுக்கு ஆயுள் காசம் கம்மின்னு சொல்றாரு. இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது, 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்வோம், மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத உணர்த்துற விதமா கூட்டணி கட்சிகள், குறிப்பா எல்லாமே இது ப்ரீபோல் அலையன்ஸ், அதுல சப்போர்ட்டா இருக்கிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு இவர்கள் இவங்கெல்லாம் அந்த மாதிரி இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்தை எல்லாம் முறியடிக்கிற மாதிரி. இப்ப நீங்களே கேள்வி கேட்கறீங்க, பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்களேன்னு. கரெக்டா? நீங்க என்ன சொன்னீங்க? சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எந்த நேரத்திலயும் இந்த கூட்டணியிலேருந்து போயிடுவாங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் போய் அங்க ஒண்டி நிறைய கொடுத்துட்டீங்களேங்கிற பேசுற மாதிரி தான் இன்றைய காலம் உருவாயிருக்கு. 28 மாநிலங்களுக்கு வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இதுல அந்த பல மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையான சிறப்பு திட்டங்களையும் வருங்காலத்தில் 4 பட்ஜெட் இருக்கு, அதில் அறிவிப்பாங்க. இப்பயும் சொல்றாரு. இப்பயும் நான் நேற்று கூட அன்னைக்கு மீட்டிங்ல இந்த திமுக மின் கட்டணம் போன்ற விலைவாசி உயர்வுகளுக்கு ஆர்ப்பாட்டத்தில் கூட நான் தான் பேசினேன். என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் முதல்முறையா ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொன்னேன். என்டிஏ கூட்டணி நாங்கள் 2026 தமிழ்நாட்டில் முதல் முறையா கூட்டணி ஆட்சி அமைப்போம். என்னங்க உறுதியாக அது மாதிரி செய்வோம், அதை பெற்றும் தருவோம்.